ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் தொக்கு தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் இப்போது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் 1 கேஜி சிக்கனுக்கு. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நான் கொரன்னிட்டு மிக்சியில் போட்டு அதை உங்களுக்கு வீடியோ காமிக்கல. மிக்சியில் போட்டு நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது கட் பண்ண வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு கொரன்னு ஆட்டின வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வரலாம் நம்ம பச்சை வாசனம் போடுறத வதக்கிக்கணும். நான் தேங்காவே சேர்த்துக்கல, தேங்காய் பாலும் சேர்க்கலை. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துக்கிட்டேன். இப்போ பொன்னிறமாக வந்தவுடனே தக்காளி இது கூட தக்காளி சேர்த்துக்கிட்டாச்சு. தக்காளியும் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும் தக்காளி. ஏன்னா நம்ம தக்காளி பழுத்த தக்காளி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நல்லா பழுத்து இருந்துச்சு தக்காளி. தக்காளி ரொம்ப பழுத்து இருந்தால் குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி. நான் தக்காளி ஒரு கேஜி சிக்கனுக்கு 3 தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சைஸாக கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இப்போ சிக்கனை நான் கழுவிட்டு 1 கேஜி சிக்கன் நல்லா கழுவிட்டு இப்போ தக்காளி ஒரு அரை பதம் வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனை நல்லா கலரி விட்டு வதக்கிக்குவோம். சிக்கன் நான் குக்கரில் போட்டு தான் வேக விடுவேன். ஏன்னா சரியாக சில டைமில் அவங்க முத்தின கோழியில் கொடுத்துட்றாங்க கடையில். அதனால் நான் குக்கரில் போட்டு வேக வைக்கிறது தான். இன்றைக்கி நான் அதை மறந்துட்டேன், குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். ரொம்ப ஒரு 5 விசில் விட்டோம்னா சிக்கன் ரொம்ப என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கே ரொம்ப வாய்க்கு மெதுவாக இருக்கும். இப்போ வீட்டு மிளகா பொடி, ரெட்டு மிளகா பொடி, கடை மிளகா பொடி, மஞ்சத்தூள், சோம்பு, கறி மசாலா, அது ரெட் சில்லின்னு வாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சாம்பார் தூள் தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் ரொம்ப ஸ்பைசிலாம் காரெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம ஸ்பைசி சேர்த்துக்கிட்டேன். மிளகா பொடி, சோம்பு, மிளகா பொடி, கறி மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ நான் இந்த சிக்கன் கூட வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், வேகட்டும்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்போ தேவையான அளவு நான் ரொம்ப நிறைய வேகணும், ஏன்னா நான் வேக வைக்காமே இந்த இதிலே கடாயிலே வேக வச்சுன்னு இருக்கிறதுனால நான் ஒரு 2 சொம்பாவது ஊற்றிருக்கேன். 2 சொம்புனாக்கா ஒரு 3/4 லிட்டராவது தண்ணி ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அதுக்கு தான் குக்கரில் போட்டு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. சிக்கன் இந்த மாதிரி வேக வச்சோம்னா சீக்கிரமாக வேகிறதில்ல. சில டைமில் முத்தின கோழி கறியில் கொடுத்துட்றாங்க, நம்மளால் சரியாக செய்ய முடியாது. நான் இப்போ 3/4 லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் ஒரு கேஜி சிக்கனுக்கு. இதை நல்லா நான் வேக விடணும். நல்லா வேக விட்டுருக்கேன். நல்லா வேக விட்டு கொஞ்சம் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்தோடனே இந்த சிக்கன் இப்போ நம்ம எல்லாம் கூட்டி வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் நான் லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு வீடியோலாம் முன்னாடியே போட்டுருவேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லி இப்போ கறி கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி
கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ கருவேப்பிலை தான், என் பொண்ணு தான் வந்து கருவேப்பிலை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நான் ஒரு கையில் வந்து மொபைல் வச்சிட்ருக்கேன், ஒரு கையில் நான் வந்து கலரையும் விடுறேன். அவங்கள கொஞ்சம் வந்து என் பொண்ணு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுறப்போ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ வந்து நான் சாப்பாடு வடித்து அது சைட் டிஷ்ஷுக்கு வந்து வெள்ளரிக்காவும் வெங்காயத்தையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பரிமாறி சாப்பிட வேண்டியதான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. ஓகேங்க, என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு மகிழுங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பினஸ்ஸாக இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்சுங்க அனைவருக்கும். என்னுடைய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.